ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மஷ்ரூமை வச்சு ஒரு 5 வகையான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் ஸ்ப்ரிங் ரோல். இது பண்ணுறதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஃபுல்லாக தடவி எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு காளானை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர், 2 சிட்டிகை அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மஷ்ரூம் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம இன்னொரு டைம் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதை தேய்க்க போகிறோம். அதனால கீழே கொஞ்சமாக மாவு தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம். நம்ம இது மேலே திரும்பவும் கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருந்ததை இது மேலே எடுத்து வச்சிடலாம். இப்போது இது மேலே எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவும் தூவிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது இது மேலே நம்ம தேய்ச்சி வச்சுருந்த மாவை இன்னொன்று எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம ஒரு 5 லேயர் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெரிய ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடான பிறகு அது மேலே போட்டு ஒரு சைடு ஒரு 20 செகண்ட் நல்லா குக்கான பிறகு திருப்பி போட்டு ஒரு 20 செகண்ட் விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இதை இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போது ஓரத்தில் எக்ஸ்ட்ரா உள்ளதையெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம இந்த இடத்துல நம்மளோட ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த 2 சைட்லேயும் உள்ளதை நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மைதா மாவு பேஸ்ட்டை வந்து இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ரோலை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் 65. இது பண்ணுறதுக்கு மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் ஒரு முட்டையை வந்து உடச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கூட தெளித்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த முட்டையிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் வந்து கலந்துடலாம். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காளானை சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் வந்து எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க காளானை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மஷ்ரூம் சில்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய காளான் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அங்கே வந்து நமக்கு முட்டைக்கோஸ் தான் அதிகமாக சேர்த்துருப்பாங்க. நம்ம வந்து இன்றைக்கி காளான் அதிகமாகவும் முட்டைக்கோஸ் கம்மியாகவும் சேர்த்து பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு காளானை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அடுத்ததான் 100 கிராம் அளவுக்கு மட்டும் முட்டைக்கோஸை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வந்து 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இது 2ஐயும் சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா காளான்லேருந்தே நமக்கு வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து காளான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காளானை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா காளான்லேருந்து நிறைய தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி ரெடி பண்ண உடனேயுமே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காளான் மசாலாவை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டு பொரிச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே நான் வந்து எல்லா காளானையும் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளியை வந்து சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க.
அப்போ தான் வந்து நமக்கு தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகும். இப்போ பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இதில் வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருந்த காளானி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதில் வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். இதை வந்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க. மேலே வந்து கொஞ்சமாக வெங்காயம் தூவிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட ரோட் சைட் காளான் மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்டு மஷ்ரூம் டிக்கா. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்ததாக காளானில் உள்ள அந்த தண்டு பகுதியை வந்து தனியாக எடுத்துக்கோங்க. மேலே உள்ள பகுதியை தனியாக எடுத்துக்கோங்க. இப்போது மேலே உள்ள பகுதியை மட்டும் நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஜஸ்ட்டு ஒரே 1 நிமிஷம் மட்டும் இதில் வச்சு எடுத்துருங்க. அடுத்தது வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு ஒரு ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் வந்து நம்ம காளானோட தண்டு பகுதி இருந்ததில் அதை வந்து நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட்டு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கோங்க. பன்னீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்து நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம காளானில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மஷ்ரூம் வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு சின்னதாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை உள்ளே வச்சிடலாம். இதே மாதிரியே எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக மேரினேஷனுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தயிரை வந்து நான் வடிகட்டியில் சேர்த்து அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா வந்து காளானில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லா காளான்லேயும் இந்த மாதிரி மசாலா கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு ஸ்கியூவரில் இந்த காளானை வந்து இந்த மாதிரி குத்திக்கோங்க. நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ண பகுதி வந்து 2 ஒன்றா இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஸ்கியூவரில் வந்து குத்தி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஃப்ரை பேனில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். ரெடி பண்ணி வச்சுருந்த காளானை வந்து இதுக்குள்ளார போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
எல்லா சைடும் நம்ம திருப்பி போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதை வந்து எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்டஃப்டு மஷ்ரூம் டிக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம க்ரன்ச்சி மஷ்ரூம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு காளானை வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அடுத்ததாக 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி ஒரு பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட 5 பல் பூண்டை வந்து நல்லா தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இன்னொரு பிளேட்டில் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காளானை இந்த பேட்டரில் போட்டு நல்லா இந்த மசாலாவை வந்து கோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதை வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஃபுல்லாக பிரெட் க்ரம்ஸையும் நம்ம கோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா காளானையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போது அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காளானை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட க்ரன்ச்சி மஷ்ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த எல்லா ரெசிபிஸையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.